இதெல்லாம் நினச்சி பார்த்து காவேரியால் தூங்கவே முடியல. விஜய் வந்து கேட்குறாரு, "ஏன் காவேரி தூங்காமல் இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஒன்றும் இல்லைங்கன்றாங்க. எனக்கு நல்லாவே தெரியும், நீ உன் அக்கா கூட போயிட்டு வரல தானே, உண்மையை சொல்லு, நீ பாரிஸ்காரங்க உங்கள் அக்கா கூட போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு அமைதியாக இருக்காங்க. "எனக்கு தெரியும் காவேரி, நீ போகலன்னு சொல்லிட்டு நீ எதையோ போட்டு மனசில் குழப்பிட்டு இருக்க, அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, அதை நீ இக்னோர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உன்னை விட்டு நான் போக மாட்டேன் காவேரி, நீ உன் கூட தான் நான் இருப்பேன் காவேரி." அப்படின்னோடனே சந்தோஷம் தாங்க முடியல. அப்படியே காவேரி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜய. அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தூக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய் என்ன பண்ணுறாரு, வருடி கொடுத்துட்டு அப்படியே நெத்தி வடுகளை வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே சேர்த்து பிடிச்சி காவேரியை தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருமே ரொம்ப நேரம் காலைல தூங்கிடுறாங்க. எழுந்துக்கல. இங்கே வந்து என்ன காவேரி இன்னும் கூட வெளியே வரவே மாட்டேங்கிறா. நைட்டு கண்டிப்பாக அவள் உண்மையை சொல்லியிருப்பா, அப்புறம் பெரிய பிரச்சனையாகும். காலையிலே வந்து 2 பேருக்கு செமைய தகராறு நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேனே, இன்னும் கூட வெளியே வராமல் இருக்கா, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படின்னோடனே காவேரி வந்து தலையை தவட்டிகிட்டே வராங்க. அதை பார்த்துட்டு, "என்ன இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வரா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ராகினியால் தாங்கிக்க முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. உடனே விஜய் வந்து, "காவேரி" அப்படின்னு சொன்னோன்னே, விடுங்க" அப்படின்றாங்க. எங்கே விடுறது, நீ பாட்டுன்னு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே உள்ளே போயிடுறாங்க. ரொம்ப கதவை சாத்துறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது ராகினிக்கு தாங்கவே முடியல. செம்ம கடுப்பாக இருக்குது. இங்கே என்னடா நடக்குது, நம்ம என்ன சொன்னோம், இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா, இவன் வந்து பாட்டுக்கு ரொமான்டிக்காக இருந்துகிட்ருக்கா, நம்ம இங்கே இவ்வளோ ப்ராப்ளம்ஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்போது நம்ம சொன்னது பெரிய விஷயமா அவ எடுத்துக்கலையா, எப்படியாவது விஜய் கூட வாழ்ந்துடலாம், வெளியிலாவே இக்னோர் பண்ணிடலாம் நினைக்கிறாளா, அதுதான் முடியாது. நான் இருக்கும்போது அது எப்படி நான் விடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம்னு நினச்சா, இந்த விஜய் குறுக்கில் பூந்துட்டு அப்படியே வந்து சந்தோஷப்படுத்துகிறாரு காவேரியை. இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கோவமா வருது. வரட்டும், அவள் தனியாக மாட்டாமலா போவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே வந்து என்ன ஆச்சுங்க அப்படின்னு, "இல்லை காவேரி பாரு, நீ சரியாகவே தலையத்து வீட்டில் ஈரமாக இருக்குது, அதுதான் கூப்பிட்டேன்" அப்படின்னோடனே, "அப்படிங்களா, நாங்கள் நேற்று தான் ரொம்ப டயர்டாக இருந்ததில்ல, இன்றைக்கி எதுக்காக இப்படி ஈரமாக இருக்க?" அப்படின்னோடனே, "நான் தொட்டி இரு" அப்படி சொல்லிட்டு அப்படி பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு காவேரி அன்பில் மயங்கி போயிடுறாங்க. அது வந்துங்க, "இங்கே பாரு காவேரி, நல்லா ரெஸ்ட் எடு, எப்போவுமே மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கோ, புரியுதா, நான் வெளியே போயிட்டு வரேன், ஆனால் ஒரு விஷயம், நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் காவேரி ரொம்ப முக்கியம், மனசு போட்டு குழப்பிக்காது காவேரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நைட்டு நீ நல்லா தூங்கிட்ட, நானும் நல்லா தூங்கிட்டேன், நம்ம எழுந்ததே லேட்டு, அதனால் எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு காவேரி, நான் கிளம்புறேன், நீயும் வரி ஆஃபீஸ்க்கு" அப்படின்னோட, "இல்லைங்க நான் அப்புறமா வரேன்." "சரி ஓகே, ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வா, முதல்ல நான் வெளியே போயிட்டு ஜாக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வரேன், இன்றைக்கி நான் லேட்டாக தான் வருவேன் காவேரி, வேறு ஒரு இடத்துக்கு போகிறேன்." அப்படின்னோடனே, "என்னங்க?" "இல்லை ஒரு மீட்டிங் இருக்குது, ஒரு கிளைண்ட் மீட்டிங், அதுக்காக போகிறேன், ஒரு சின்ன வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்புறமா நான் ஆஃபீஸ்க்கு வரேன்." அப்படின்னு சொல்கிறாரு. "சரிங்க, நீ போறியா ஆஃபீஸ்க்கு?" "ஆமாங்க, 2 நாளாக போகல, அதனால் நான் போகிறேன்." அப்படின்னோடனே, இதுதான் காவேரி, காவேரி எப்போவுமே இப்படி தான் இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், எப்போவுமே வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காகவே இருந்தல, உனக்கும் ரிலாக்ஸ் இருக்கும், அதனால் அதெல்லாம் மறந்துடு, நான் சொல்கிறத கேளு, நான் நைட்டு சொன்னது தான் உனக்கு இப்போ சொல்கிறேன், எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக இரு காவேரி." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை வந்து அப்படியே தட்டிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து காவேரி வந்து நிம்மதி அடைகிறாங்க. "இந்த நிம்மதி தான் எனக்கு வேணும், காலம் ஃபுல்லாக நான் இப்படியே இருக்கணும், முடியுமானே தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி கிளம்பி வெளியே போகலான்னு வரும்போது கரெக்டாக அங்கே வந்து நிற்கிறாங்க ராகினி. "என்ன காவேரி, நேற்று ரொம்ப மூட் அவுட்டாக இருந்த, அப்படியே பயங்கரமாக வந்து எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்துட்டு இருந்த, ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இன்றைக்கி என்னமோ அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து விஜய் கூட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க, இங்கே சந்தோஷமாக கிளம்பி போகிற, என்ன தான் உனக்கு பிரச்சனை? அப்போது நீ வந்து வெண்ணிலா விஷயத்த இன்னும் விஜய்கிட்ட சொல்லலை, சொல்லக்கூடாது முடிவே பண்ணிட்டு போட்டிருக்கேன், இங்கே பாரு, நான் சொல்லக்கூடாது முடிவு பண்ணேன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன்னா, நான் சொல்ல தான் போகிறேன், அதுக்கு நான் பார்த்துட்டேன், எனக்கு நான் 2 டேஸ் டைம் கேட்டேன்ல, அதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன், போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நேற்று இருந்த வந்து கெஞ்சல் இன்றைக்கி பேச்சில் இல்லையே, ஒரு திமிர்தான் தெரியுதே, இவளை இப்படி விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து மெசேஜ் வந்தோடனே அப்படியே வந்து சந்தோஷம் தாங்கவே முடியல. நம்ம குமரனுக்கு, "நானா செலெக்ஷன் ஆனேன், நான் ரொம்ப செலெக்ஷன் ஆகிட்டேனா?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காரு. "நான் விஜய் டிவியில் செலெக்ஷன் ஆகிட்டேன், எனக்கு இது போதும்." அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. "எனக்கு தெரியும் ப்ரோ, நீங்கள் செலெக்ஷன் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருக்கேன், நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி என் கூட ஒரு இடத்துக்கு வரணும், அந்த இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம்." அப்படின்னு சொன்னேன். "எங்கே ப்ரோ, அது நேரில் வாங்க பேசிக்கலாம்." அப்படின்றாரு. "சரிங்க ப்ரோ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம குமரன்.